கரூரில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் 36 பேர் உயிரிழந்தனர். இதில் 8 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 36 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து 36 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்கள். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் பங்கேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருடைய குடும்பத்திற்கு ஆறுதலும் நிதியுதவியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அதனோடு உயிரிழந்தோருடைய எண்ணிக்கையும் முதலமைச்சருடைய அந்த அறிக்கையில இடம்பெற்றிருக்கிறது. 8 குழந்தைகள், 16 பெண்கள் உட்பட 36 பேர் இந்த நிகழ்வில் உயிரிழந்திருப்பதாக ஒரு சோகமான தகவல் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருடைய பதிவிலிருந்து வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வு குறித்தான உரிய விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்வதற்காக ஒரு நபர் ஆணையத்தை அமைப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார். கரூரில் இன்றைய தினம் தவேகாவுடைய தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்துக்கு வந்த இந்த கூட்டத்தில் பலர் கூட்ட நெரிசலில் சிக்கி அவருடைய முதலுதவி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் தற்பொழுது 36 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருடைய பதிவிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உயிரிழந்திருக்கக்கூடிய 36 நபர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவியை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். உயிரிழந்திருக்கவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தரும் வகையில முதலமைச்சர் நாளைய தினம் நேரில் சென்று அவர்களை சந்திக்க இருப்பதாகவும், அதற்காக இன்றைய தினமே முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக திருச்சிக்கு விமானம் மூலம் சென்று அங்கிருந்து கரூர் செல்ல இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கிறார்கள். துணை முதலமைச்சரும் முதலமைச்சர் தொடர்ந்து மீண்டும் இந்தியா திரும்பி அவர் உடனே அந்த இடத்துக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதியுதவியும், அதே போன்று தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுடைய சிகிச்சைக்காகவும் அவர்களுக்காகவும் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சருடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அனுப்பி வைத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சி, சேலம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மருத்துவ குழுக்களுடன் கரூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த துயரகரமான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் எனவும், மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அவருடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணையை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சருடைய அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று இரவே கரூர் சென்று எப்படி இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கவும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை சந்திக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்றக்கூடியவர்களுடைய நிகழ்வாக இல்லாமல் இது ஒரு துன்ப சம்பவமாக மாறியிருக்கிறது. இந்த தும்பியல் சம்பவம் என்பது தவேகா கட்சியினருக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு பெரும் சோகத்தை இன்று மாலை நேரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரைக்காக விஜய் இன்றைய தினம் கரூர் சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரை பார்ப்பதற்காகவும் அந்த பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காகவும் சென்றவர்களில் பலர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அவர்களுக்கு ஒரு கடுமையான மூச்சுத்திறன் உள்ளிட்ட ஏற்பட்டு மயக்கமடைந்தனர். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதில் இதுவரையில் 36 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும், அதில் 8 குழந்தைகளும் 16 பெண்களும் உட்படுவர் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அறிந்த உடனடியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் மருத்துவம் சார்ந்த உதவிகளை உடனடியாக செய்து தருவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு, கரூரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அங்கு உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கு சென்றிருக்கிறார், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சென்றிருக்கிறார். முன்னாள் அமைச்சர், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்களும் தற்பொழுது அந்த இடத்தில் ஆய்வு பண்ணிருக்கிறார். அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அந்த இடத்துல கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் அங்கு சென்று பார்வையிட்டு வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறார். இதுபோல் அரசியல்களாக மாற்றியம் பெற்று உடனடியாக அந்த இடத்தில் சென்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.